என் தங்கப்பிள்ளையே, பங்குனி அமாவாசையினுடைய இந்த திங்கள் கிழமையில் இந்த வராகியானவள் உன்னை சந்தித்து உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? திதியும் தர்ப்பணங்களும் கொடுக்க வேண்டிய நாள் அல்லவா? என் பிள்ளையே, இன்று காலை 2:55 அமாவாசை திதியானது ஆரம்பித்து விட்டது. நாளை அதிகாலை வரை அமாவாசை திதி உனக்கு இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களின் மனதை குளிர்வித்து உன்னுடைய வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அம்மா, இன்று அமாவாசை நாள் என்பதனால் அவர்களை மட்டும்தான் வழிபட முடியுமா? தெய்வத்தை எல்லாம் வழிபட முடியாதா என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, நிச்சயமாக வழிபடலாம். அமாவாசை திதியானது தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய திதிதான். ஆனால் என் தங்கமே, முன்னோர்களை வழிபடுகின்ற அதே நேரத்தில் வழிபடக்கூடாது. இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கு படையலிட்டு அவர்களை தனியாக வைத்து நீ வணங்க வேண்டும். அந்த நேரத்தில் தெய்வத்திற்கு பூஜைகளை செய்ய வேண்டாம். காலையில் அவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் தெய்வத்தை நீ தாராளமாக வழிபடலாம். என் குழந்தையே, இன்றைய நாள் உனக்காக விடிந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு, எதற்காக பிறந்தோம் என்று நினைக்காமல் நான் சாதிக்க பிறந்தேன் என்று எண்ணி இந்த நாளை நீ தொடங்க வேண்டும். என் குழந்தையே, நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் அதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். கஷ்டப்பட்டால் அதே 10 பேர் அதை ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலுமே குறை சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவன் என்ன சொல்வான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துவிட்டு நீ கடந்து சென்று கொண்டே இரு. என் பிள்ளையே, இந்த உலகம் வழிகளை நிச்சயமாக தரும். அதையெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை அதிகமாக தரும். அந்த நேரத்தில் நீ அதனை அனுபவித்து கொள்ள வேண்டும். துரோகங்களை எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கும். அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை எதையுமே நீ மற்றவர்களுக்கு ஒரு நாளும் திருப்பி கொடுக்காதே. நீயாக மட்டுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது எல்லாம் நீ அனுபவிக்கும் பொழுது அது எத்தனை கஷ்டம் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதனால் நீ இந்த கஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்காதே. உனக்கு கொடுப்பவர்களுக்கான தண்டனை அவர்கள் தானாகவே அனுபவித்து விடுவார்கள். என் தங்கமே, உடையாத வரைதான் எதையுமே ரசிக்க முடியும். உடைந்து அதை ஒட்டி வைத்தால் வேண்டுமானால் அதை பார்த்து சகித்து கொள்ளலாமே தவிர ஒரு பொழுதும் ரசிக்க முடியாது. அதுபோலத்தான் மனதும். என் பிள்ளையே, உன்னுடைய மனதை எப்பொழுதுமே உடைத்து விட்டால் மீண்டும் அதை ஒட்ட வைக்க முடியாது. உடைத்தவர்களை ஒரு நாளும் வாழ்க்கையில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நீ இந்த தாயானவள் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அப்படி நீ நினைக்கிறாய் என்றால், என் குழந்தையே, நான் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பதனை என்னால் உணர முடிகின்றது. என் பிள்ளை, எத்தனைதான் துயரம் வந்த போதும் அதனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அப்படி உன் வாழ்க்கையில் இழக்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது, என் பிள்ளை, அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள உன்னாலான முயற்சிகளை செய்துவிட வேண்டும். என் தங்கமே, தகுதி இல்லாதவனிடம் கொடுக்கப்பட்ட பதவியும் நாயினுடைய கையில் சிக்கிய தேங்காயின் நிலையும் ஒன்றுதான்.
உருட்ட மட்டும்தான் முடியும். வேறு எதற்குமே அது உதவாததாக மாறிவிடும். இன்று சூழ்நிலைகள் அப்படித்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று என் பிள்ளை சரியாக உணர முடியாமல் தவிக்கத்தான் செய்கின்றாய். என் தங்கமே, யார் மிகவும் பிடிவாதக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஒரு நாளும் வாதாடக்கூடாது. ஒருவர் முடிவெடுத்து விட்டுத்தான் உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் அவரிடத்தில் ஒரு நாளும் விவாதிக்காதே. புரிந்து கொள்ளாதவர் என்று தெரிந்துவிட்டால் அவரோடு எப்பொழுதுமே நீ பேச நினைக்காதே. நீ செய்கின்ற செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்து விட்டது என்றால் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. பொய் இருக்கின்ற பட்சத்தில் யாரிடத்திலும் எதையும் பேசிவிட முடியாது. உண்மை இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளை நீ தைரியமாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. பிறருக்கு உதவி செய்கின்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் கடவுள் தந்த வாய்ப்பாக அதை கருத வேண்டும். அதே நேரத்தில் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீ உதவிகளை செய்ய வேண்டும். என் தங்கமே, நான் உனக்கு தருகின்ற மிக பெரிய வெற்றி வாக்கு என்ன தெரியுமா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய தலை குனிந்து விடாமல் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்து உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன். உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி வைப்பேன். என் குழந்தையே, இன்று இந்த நேரத்தில் நீ சொர்க்கத்திற்கு செல்வதையும் நரகத்திற்கு செல்வதையும் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் சொல்வதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு சடலத்தை தூக்கிச் செல்லும் பொழுது ஐயோ புண்ணியவான் போய்விட்டாரே என்று 10 பேர் சொல்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தைகள்தான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். அதுவே ஐயோ போய்விட்டான், இவர்கள் எப்படி மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்தார்கள், நல்லபடியாக போய்விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அது நரகத்தினுடைய படிக்கட்டுகள். நீ இறந்த பிறகும் கூட உன்னை பார்க்கின்றவர்கள் உனக்கு நல்லதைத்தான் சொல்ல வேண்டும். அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இத்தனை நாளும் என்ன செய்தாய் என்பதனை காண்பிக்கும். என் குழந்தையே, உண்மையாக இருக்கிறாய் என்பதற்காக நீ ஊமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பேச வேண்டிய இடத்தில் சரியாக பேசிவிட வேண்டும். இல்லை என்றால் உன்மேல் ஏறி மிதித்து சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உண்மையாகவே யாராவது உன்னை அதிகமாக விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்றால் அதை கண்டு நீ பயந்து விடக்கூடாது. அந்த வார்த்தைகளை கண்டு நீ துவண்டு விடக்கூடாது. மாறாக நீ நினைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யார் உன்னை அதிகமாக விமர்சனங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் உன்னை கண்டு ஒன்று பயப்படுகின்றார்கள், இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். அதுதான் உண்மை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். என் குழந்தையே, கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்கள் ஏராளம். அவை எல்லாவற்றையுமே போராடி நீ கடந்து விட்டாய். என் பிள்ளையே, அப்படியானால் இனியும் உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும். ஆனால் ஒரு பொழுதும் உன்னுடைய மரியாதை, உன்னுடைய கௌரவம், உன்னுடைய நேர்மை, இந்த மூன்றையும் தலைகீழாக நின்றாலும் வாங்கிவிட முடியாது.
அதனால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.